الحمد لله حمدا لك اللهم حمدا حمدا وشكرا لك يا الله شكرا شكرا أحمد ربنا وأشكره وأتوب إليه وأستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى وهو ربنا وهو على كل شيء قدير وهو فعال لما يريد وهو أرحم الراحمين في محكمه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله. صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ். புகழெல்லாம் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றவன் ஏகநாயன், வணக்கத்துக்குரியவன், அதிகம் அன்பாளன், அழகான திருநாமங்களுக்குரியவன். அவனுடைய ஒவ்வொரு திருநாமத்துக்கு முடிவே கிடையாது. அப்படி உயர்ந்த ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனுக்கே புகழ் அனைத்து முறிதாகட்டும். அவனுடைய சலாமும் சலவாத்தும் என்றென்றும் நம் அனைவர்களுடைய உயிரிலும் மேலான சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், நானிலத்தின் நாயகம் தானிலத்தின் தாயகம், சர்தாரே ஆலம் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரிலும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வலிமேல் விழி வைத்து இவ்வுலகத்தில் படைத்தவனுடைய பொருத்தத்தை பெற்று வெற்றி அடைந்த அருமை சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்னாரை தொடர்ந்த நல்லடியார்கள் இதுவரைக்கும் அனைத்து மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மாளிகை, இந்த ஊருக்கே பெரிய மஸ்ஜித், பெரிய பள்ளி வாயென்று சொல்லக்கூடிய சிறப்பான அல்லாஹ்வுடைய வீட்டிலே, சிறப்பு மிக்க மாதத்திலே, சிறப்பான ஒரு நேரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சலவாத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நல்ல அடியார்களே, அல்லாஹ்வுடைய வீட்டில் அவனிடம் அனுமதி கோரிக்கொள்ள வேண்டும். நவைத்தல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, ஒரு ஜமாத்தார்களே, சுமார் ஒரு 7-8 முஹல்லா சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த நசியத்தாக ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் என்னுடைய நசியத், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வஜல்ல வ அத்தியூ, இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி நடக்கும்படி, அவனுடைய ஏவல்கள் என்னவோ அவைகளை சரியான முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய திரு தூதரும் எம்மில் எதை எடுக்குமாறு சொன்னார்களோ அவைகளை எடுத்து நடந்து, எவைகளை தடுத்தார்களோ எச்சரித்தார்களோ அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும், அல்லாஹ் தண்டிப்பான் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு புத்திமதி சொன்னார்களோ அவைகளை தவிர்த்து வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அந்த உயர்ந்த தக்வாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு அடியார்களை படைத்து அவன் எதிர்பார்க்கின்றானோ அப்படியான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் பொருந்திய நிலைமையிலே எங்கள் அனைவருடைய மௌத்தும்
அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிட்டக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு புனிதமான நாளாக, நேரமாக, மாதமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறப்பான நாட்களை சொல்லி தந்தார்கள். அதுல எதுன்னு சொன்னா, ஒன்று வாரந்தோறும் வரக்கூடிய ஒரு நாள், அடுத்த 3 மாதத்துக்கு ஒருக்கத்தான் வரும், வருஷத்துக்கு ஒருக்க வரும். புனிதமான நாட்கள் 4, அதில் ஒன்று வாரந்தோறும் வரும், அடுத்த 3 வருடத்தில் ஒரு முறை வரும். ஒன்று வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது எங்கட பக்கத்தில் இருக்குது, அரஃபாவுடைய நாள், சிறப்பான நாள். அடுத்தது யௌமுன் நஹர், ஈதுல் அல்ஹா, அந்த சிறப்பான நாளும் அதை அடுத்து வர இருக்கிறது, வருடத்துக்கு ஒரு முறை வரும். அடுத்தது ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய நாள், அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை வரும். அடுத்தது யௌமுல் ஜுமா, இது வாரந்தோறும் வரும். இந்த நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிறப்பாக்கிக்கிறார். அந்த ஈதுல் ஃபித்ர் மாதந்தோறும் நோன்பு நோற்று ஷவ்வாலுடைய பிறை கண்டதும் தக்பீரை சொல்லி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்திற்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான். அவர்களுடைய அடிமைகள் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய ஏக்கத்தை கண்டு அல்லாஹ் முற்றுமுழுதாக ஒவ்வொரு நாளும் அவன் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி அனைவர்களையும் அல்லாஹு தஆலா அந்த தினத்தன்று அவனுடைய சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாள் ஈதுல் ஃபித்ர். அடுத்தது யௌமுன் நஹர்னு சொல்லக்கூடிய குர்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் அந்த ஹயாத்தை தரணும். அப்படிப்பட்ட ஒரு நாளையிலும் அல்லாஹ்வுட பேர்ல அரஃபாவுடைய நாளில் இருந்து தக்பீர், முழு உலக மக்களும் தக்பீரை முழங்கி 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 அந்த ஒரு குடும்பம் அன்று செய்த தியாக திருநாளை முன்னிட்டு தனியாக கூட்டாக அல்லாஹ்வுடைய பேர்ல அல்லாஹ்வுட நெருக்கத்தை அன்பு அடைவதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த மாமிச தியாகம் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய காசு பணத்தை சேர்த்து ஒன்று சேர்ந்து இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்பானுடைய சிறப்பு ஏராளம். அதுல சிறப்பான ஒன்று என்ன தெரியுமா? முதலாவது தெரிக்கிறதே ஒரு துளி இரத்தத்திலே அவருடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாள் வருடத்துக்கு ஒரு முறை வரும். அது யௌமுன் நஹர்னு சொல்லக்கூடியது. எங்களால் முயன்றவர்கள் அதை எவ்வாறு இந்த உயர்ந்த எண்ணத்தோடு நெருங்க வேண்டும் என்ற கருத்தை அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கை வார்த்தை மூலமாக அந்த மேலான அமலை எங்களுக்கு கட்டாயமாக்கினார்கள். கட்டாயம் என்று சொல்லக்கூடியது அதனுடைய பெருமதி எங்களுக்கு உணர்த்தினார்கள். உணருங்க, இதை விட்டுடாதீங்க, ஒரு எச்சரிக்கை. இது செய்யாட்டி நீங்க நரகவாதி என்று சொல்லல. யாருக்கு ஒரு ஆட்டை கொடுப்பதற்கு, உமையா ஒரு ஆடொன்றை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் செய்யலையோ, வசதி இருக்குது, அது செய்யாதவருக்கு தான் நபி அவர்கள் சொன்னார்கள், வலா தக்ரபன்ன முஸல்லனா, நாங்க தொழக்கூடிய இடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நபி அவர்கள் இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள்? அந்த அமலுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்த்தினார்கள். இது அப்படிப்பட்ட ஒரு நாள். அது அடுத்தது யௌமுல் அரஃபா. முழு உலகத்தில் இருந்தும் பல நாட்களுக்கு முன்னதாக பல லட்சம் பல ஆயிரம் செலவழிச்சு தன்னுடைய எல்லா விடயத்தையும் அப்புறப்படுத்தி அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை நோக்கி சென்று எல்லாரும் போல தலை திறந்து தன்னுடைய சிந்தனை அந்த புழுதியில, அந்த அரஃபாவுடைய மைதானத்துல அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நல்க வேண்டும். அந்த நாளையில அல்லாஹ் படக்கூடிய சந்தோஷம், அந்த அடியாருடைய கவலை, துஆ, அவர்களுடைய எண்ணம், பரிசுத்தமான தியாகத்தை கண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் சிறப்பாக்கி, அந்த சிறப்பு மிக்க நாளையில அந்த அரஃபா மைதானத்தில் இல்லாத மற்றவர்கள் யார் அந்த நோன்பை நோட்பார்களோ 2 வருடத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்.
சென்ற வருடம் வரக்கூடிய இந்த வருடம் வரக்கூடியவர். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் அது அரஃபாவுடைய நாள். அடுத்தது யௌமுல் ஜுமா. இதோ இந்த ஜும்மாவுடைய நாள். எங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த யௌமுல் ஜுமாவுடைய உணர்வு, அதனுடைய மகத்துவம் இன்னும் மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சின்ன மஸ்ஜிதா இருந்தாலும் பெரிய மஸ்ஜிதா இருந்தாலும், ஊருக்கே பெரிய மஹல்லா, பெரிய ஜாமியா, ஜமா செல்லக்கூடிய பெரிய அமைப்பில் இருந்தாலும் இன்னும் இதனுடைய மகத்துவம் அந்த ஹெமதாம தக்கின குக்குலாகிய கரமல சுதுயினே முத்தத்து மல்லிகை மணக்காதையா அப்படின்ற அமைப்புல நாங்க எல்லாரும் சுபவுடைய தொழுக, லுஹருடைய தொழுக, அசர போல, மஹ்ரிப் போல, இஷாவை போல, ஜிம்மாவுடைய நாளும் அது அப்படியே தொழுகா சரி இந்த அமைப்புல தான் எங்களோட வாழ்க்கை எல்லாம் இருக்கு. காரணம் அல்லாஹ்வை நாங்க விளங்க தக்வாவை கொண்டு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் நசிய செய்த நானும் நீங்களும் சரி, இன்னும் அல்லாஹ்வை நாங்க விளங்கல்ல. அல்லாஹ்வை விளங்கி அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இந்த ஜும்மாவுடைய நாளில் என்ன, இந்த உலகத்துல நாங்க சுப்ஹான் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக, எல்லா நிலைமையிலும் ரப்பு அல்லாஹ்வோட சந்தோஷத்தை அடையக்கூடியவர்களாக, எங்களுடைய மூச்சும் பேச்சும் எல்லாமே அழகான வடிவத்துல மாறும். அழகாக உடுப்போம், அழகான வார்த்தைகளை பேசுவோம், எங்களோட பயணங்களை அழகுபடுத்துவோம், எங்களோட நட உட பாவனை, எங்களோட சம்பாதிப்பு, எங்களோட செலவழிப்பு, எங்களோட கோபம், எங்களோட சந்தோஷம் எல்லாத்தையும் இது அல்லாஹ்வோட பொருத்தம், இது அல்லாஹ்க்கு இதுல விருப்பம், இது அல்லாஹ் விரும்பக்கூடியது, இது அல்லாஹ்வோட கட்டளை, இது அல்லாஹ் நபி மூலமா எங்களுக்கு உணர்த்தியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு உணர்வு உண்டாகும். அல்லாஹ்வை நாங்க விளங்குறனே. சரியானவர்கள், இன்றைய நாள், இந்த நாளை பற்றி அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொல்லி, அதுல ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாள் இருக்குதே, அந்த ஈதுல் அல்ஹா, அந்த ஈதுல் ஃபித்ரை விட சிறப்பான ஒரு நாள் இருக்கும் என்றால் இதோ இந்த ஜும்மாவுடைய நாள், ஈதுல் மிஸ்கீன். இந்த நாளையில நீங்க குளித்துக்கோங்க, விஸ்வாஸ் செய்யுங்க, நீங்க குளிங்க, இந்த நாளையில குளிங்க, சுத்தமாகிக்கோங்க. இந்த முடியுடைய அடியில் இருந்து அவரோட பாவங்கள் கலந்து போகும் என்ற கருத்தாருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மாவுடைய நாளிலே அழகான முறையில வீட்டுல தயாராகி வாராரு மஸ்ஜிதுக்கு வந்து, அவருக்கு அல்லாஹ் நாடியவாறு அமல் செய்து அழகான முறையில காது கொடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய லாபங்களை பாருங்க. உண்டு, சென்ற ஜும்மாவிலிருந்து இன்று வரைக்கும் 7 நாட்கள், மேலதிகமான சனி ஞாயிறு திங்கள் இன்னும் 3 நாட்கள், சுமார் 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வருடத்துடைய நன்மை, பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கின சவாப் அவருக்கு எழுதப்படும். ஜும்மாவுடைய நாளில நடந்து வாராறு கால படக்கூடிய தூசு, அந்த தூசு பட்ட மேனிய நரக நெருப்பு புகை படுவதை அல்லாஹ் தடுத்து வைக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கி வைக்கிறான். எங்கள் எத்தனை பேருக்கு இந்த தொழுகையுடைய பொறுமதி, காசுண்டா பொறுமதி அல்ல, காசு ஏக்கர் ஒரு தேங்காய் 1000 தேங்காய் அப்படி எப்படி போட்டுடுவாரு. இப்ப போது 108 ரூபா, 1000 1,08,000 டக்குன்னு படும். காணி, ஏக்கர், நகை நட்டு, வாகனம் எல்லாம் விளங்குது. இந்த நன்மை, தொழுகை, ஜும்மா, சுத்தம், சந்தோஷம், சலவாத்து, சூரத்து காஃப், அல்லாஹ்வை பத்தி ஜிக்ரு, கலிமா. ஒரு வீட்டுல ஒரு உம்மா என்ன செய்யற, காசு 100 ரூபாய் கொடுத்து அனுப்புற மகன், நீங்க ஓடி போய் அவசரமா பச்சை கொச்சிக்காவும் தக்காளி கொஞ்சம் வாங்கி வாங்க உள்ள போறாரு. உள்ள வாராரு வெறும் கையோடு. எங்க மகன், எங்க வாப்பா? உம்மா காசு தொலைஞ்சிருச்சு. தொலைச்சிட்டியா? வாப்பா வரட்டும், மறுவ 100 ரூபாய் காசை கொடுத்து சாமனம் வாங்க. இன்னும் ஒரு நாள் அந்த குழந்தைய கலை 100 ரூபாய் கொடுத்து அவசரமா போய் வெள்ள விக்காங்க கொஞ்சம் வாங்கி வாங்க புள்ள. சரிம்மான்னு ஓடுறாரு, வெறும் கையோட வாராரு. என்ன வாப்பா, எங்க வாப்பா? காசு தொலைஞ்சிருச்சு. இதே தொலைச்சிட்டியா? உண்ட வாப்பா கொடுக்குற செல்ல வரட்டுமா அவரு அப்படின்னு சத்தம் போட்டு மறுவ 100 ரூபாய் காசை நல்ல கவனிங்க. இது கட்டுக்கதை இல்ல, உணர்த்தக்கூடிய ஒரு உதாரணம். கொஞ்ச நாள் போகுது, வாப்பா வார. அப்ப அந்த 2 நாளும் சொன்னாங்க, உம்மா கம்ப்ளைண்ட் பண்ணினா, அவனோட மகன் 100 ரூபாய் காசை தொலைச்சானா, எங்க அவன் வந்த தலை ஏண்ட உசுறுப்புள்ள 100 ரூபாய் காசு விட்டு போடுனாரு. சரி,
ரெண்டாவது நாள் இன்றைக்கு 100 ரூபாய் தொலைச்சிட்டான். உங்களோட செல்ல மகன் சொல்லி உம்மா கம்ப்ளைண்ட் பண்ண அவனை கூப்பிட, அவனை கிட்ட எடுத்துட்டு முகத்தை பார்த்து இவருக்கு ஏச அடிக்க மனசு வருது. இது ஏண்ட உசுறு புள்ளன்னு சொல்லி சரி சரி இந்த பேசால 100 எடுத்து கொடு உம்மோட கையில இவர் பிள்ளைக்கு சொல்லி அதை சமாளிச்சாரு. கொஞ்ச நாள் போகுது, வாப்பா வாராரு மிச்சம் கவலையோட. நோனா கேட்டா என்னங்க ஒரு மாதிரி வைக்கிறீங்க? இல்ல ஒன்றும் இல்ல. இல்ல இல்ல நீங்க ஏதோ தலையில பெரிய யோசனை வைக்கிறீங்க. போன இடத்துல சரி பிரச்சனையா, யாரும் ஏசி போட்டாங்களா, வரக்கூடிய வரவு என்ன சரியா? இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா, இந்த சல்லின்றார். சல்லியா? என்ன சல்லி? காசு கொஞ்சம். என்ன ஆச்சு? ஒரு 5000 ரூபாய் காசு தொலைச்சிட்டேன்னு சொல்லு. 5000 ரூபாய் தொலைச்சிக்கலாம்? என்னமோ இவ்வளவு பெருசா வளர்ந்து 5000 காசு தொலைச்சி வந்தீங்க சத்தம் போட ஆரம்பிச்சா பொம்புல. ஏன்? 5000 ரூபாய் பொறுமதி தன் வைஃபுக்கு தெரிஞ்சிச்சு. சத்தம் போட்டா இவருக்கு கவலையோட வந்தாரு. அன்றிரவு சாப்பாடு இருக்குது, சாப்பிடாம தூங்குறான். இன்னும் கொஞ்ச நாள் போகுது, அதே தகப்பன் அதே கணவன் மாறாரு. என்ன நீங்க ரொம்ப மாற்றமா விளங்குது, உங்களோட முகம் எல்லாம் பயந்த வாக்குல இருக்குது. இல்லம்மா ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல, சொல்லுங்க தலையை கொஞ்சம் குடிச்சிடவா, நல்ல சுக்கு கோப்பையோடு தரா ஊத்து குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிக்கிறீங்களா? அவரு கவலை கண் கலங்கி சொல்லுங்க சொல்லுங்க, நான் இன்றைக்கு 5000 காசு தொலைச்சிட்டேன். தலையில கைய வச்சு நோனா சத்தம் போட்டா, என்ன மனுஷன் நீங்க மொத்தமா 10,000 காசை தொலைச்சிட்டீங்க, எவ்வளவு வேலை செய்யலாம் சொல்லி இவ சல் பல்னு சத்தம் போட ஆரம்பிச்சு. ஏன் என்ன காரணம்? அந்த காசுடைய பொறுமதி. இங்க நாங்க எத்தனை பேர் எங்க தாய் பாப்போம் இன்றைக்கு சலாம் சொன்னோம். உம்மா இல்லையே, வாப்பா இல்லையே. சரி இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், ஏன் உம்மா வாப்பா ஹயாத்தோட இல்ல, நியத்து வச்சிருப்பேன் ஜும்மாவுக்கு பின்னால போக, அல்ஹம்துலில்லாஹ் அவரை கபூல் செய்யணும். இல்ல இன்றைக்கு நான் ஜியாரத் செஞ்சுட்டு தான் வந்தேன், என் உம்மாக்கு நான் போய் சலாம் சொல்லி தான் வந்தேன். அவ்வளவு தூரம் இல்லை, என் ஊருக்குள்ளதான் என் உம்மா அடக்க செய்யப்பட்டிருக்கிறது. என் வாப்பா எங்கள் எத்தனை பேர் நாங்கள் அங்க போயிட்டு வந்தோம். ஒவ்வொரு தொழுகையில தந்த தாய் தகப்பனுக்கு எத்தனை பேர் நாங்கள் துவா கேட்கிறோம். பொறுமதி, காசுல பொறுமதி விளங்குது, வாகன பொறுமதி, லேண்டுடைய பொறுமதி, சலாத்துடைய நன்மையுடைய எல்லாமே தூரமாகும். இந்த அளவு சொன்னா நாங்க எப்படி பழகிக்கிறோம் தெரியுமா? இன்னமும் இது காரணம் பொறுமதி விளங்கல்ல, அல்லாஹ் பத்தி எங்களுக்கு அச்சம் வரல, அல்லாட பயம் வரல, அல்லாட உணர்வு வரல. அதனால எங்களுக்கு இந்த நன்மையுடைய பொறுமதியும் விளங்குது இல்ல, வழிபாடும் ரொம்ப தூரமா வச்சு. நாங்க அல்லாஹ்வை விலகின எப்படி வழிபடுவோம் தெரியுமா? அப்படி ஒரு ஒரு உன்னதமான உணர்வு கொண்டு வரும், ஒரு திடுக்கம் கொண்டு ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், வாக்களிக்கிறான், அந்த இடத்துக்கு எந்த அடியார்கள் வரணும், எந்த அடியார்கள் இப்படித்தான் அத்தாட்சிகள் சொல்லப்படுற நேரம், கண்ணால காண்ற நேரம், ஏத ஆயத்தை அவங்க காது கொடுத்து கேட்கிற நேரம், அவங்க ரொம்ப அவங்களோட உணர்வு, அவங்களோட பயபக்தி அவங்களோட உள்ளத்திலிருந்து உறுப்புகளிலிருந்து வெளியாகும் என்ற செய்தி அல்லாஹ் அவன் அழகான முறையில் அந்த சுப செய்தியாக சொல்றான். காரணம், அல்லாஹ் இந்த உள்ளத்துக்குள்ளால கொண்டு வரும். அல்லாஹ் பத்தி பேசணும், அல்லாஹ் பத்தி பேசி பேசி கேட்கணும். அந்த மகத்துவம் வந்தால் இந்த உறுப்புகள் தானாக வழிபடும். உதாரணமா, ஒரு பாடசாலையில பெல் ஒன்று படுது, இன்டர்வல் நேரம், பிள்ளைகள் எல்லாரும் இன்டர்வல் ஆடி பாடி கத்தி சத்தம் போட்டு கொண்டு ஐஸ் தக்கட் குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, வீசுறாங்க, போலையை போடுறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. ஸ்கூல்ல இன்டர்வல் நேரம் டீச்சர்ஸ் மாதிரிலாம் அவங்க ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அவங்க சாப்பிடும். இப்படியே ஒரு 15 நிமிஷம் பிள்ளைகளுடைய சத்தம், ஆடல் பாடல். கொஞ்ச நேரம் மீண்டும் பெல் படுது, பிள்ளைகள் எல்லாரும் தண்ட தண்ட கிளாஸுக்கு போனாங்க. ஆனால் ஒரு செட், ஒரு குழு போகல. இந்த கிரேட் 9, 10 மாய் பிள்ளைகள் ஒரு இடத்துல வந்து கூடி அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நல்ல கவனமா கேளு. 5000 காசு மாதிரி இது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. எங்களுக்கு உணர்வணுமே, எங்களை அல்லாஹ்வை விளங்குறதுக்கான ஒரு வழி, ஒரு முறை. இப்ப இவங்க கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நானமார் சீனியர்மார் வந்தாங்க. தம்பிமார் என்ன செய்வீங்க? இன்டர்வல் முடிஞ்சு போங்க, கிளாஸுக்கு போங்க. சரிநானா சரிநானாண்டாங்க, யாரும் போகல. கொஞ்ச நேரத்துக்கு போறோம், அந்த முறக்காரையா ஸ்கூல்ட்ட தாப்போற வெடிமலைக்கிறான் அந்த அங்கிள். பிள்ளைகள் என்ன செய்றீங்க இன்னைக்கு? சார் கிட்ட சொல்லவா, போங்க போங்க கிளாஸுக்கு.
சரி அங்கிள், சரி அங்கிள் சொன்னாங்க, யாரும் போகல. கொஞ்ச நேரம் ஒரு டீச்சர் ஒண்ணு அப்படி அங்கால வாரா புள்ளையில கண்டுட்டா. லவாய் தர்ம முனாகத்தினக்காரன் ஏன்டா பாத்தியா எல்லாம் கிளாஸ் அப்படின்னு கொஞ்சம் உறவ சத்தம் போட்டா பிள்ளைகள் கொஞ்சம் அசைஞ்சாங்க. சரி டீச்சர், சரி டீச்சர்ன்றாங்க, யாருமே போகல. பிள்ளைகள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறான். இப்போ ஒரு பொடியன் கண்டான், சார் அங்கால வாரார். யாரு சார்? வித்வான் பதித்துவா அதிபர். இவன் சொன்னான், அடி சார் 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 சொன்னதுமே எல்லாம் புள்ளையில தட தடன்னு கிளாஸுக்கு போயிட்டான். என்ன நடந்துச்சு யோசிங்க. இந்த புள்ளையில அந்த கிளாஸுக்கு போக என்ன காரணம்? முழு ஸ்கூலும் அந்த கிரேட் 9, 11, 10, 12 டீச்சர்ஸ் மாறும். ஆபீஸுக்கு வந்த எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கமிங் அப்பட்ட அவசர லெபைத அனுமதியோட தான் ஆபீஸ்க்கு வருவாங்க. எஸ் ஓ சார் அப்படி ஏமக்கரம் குரு மண்டல அவங்க எல்லாமே அந்த சேருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அமைதியா பேசுறது. அவருக்கு போலீசால வந்தாலும் அரசாங்கம் யாரு வந்தாலும் விதவை பத்திக்கும் அங்கத்தான் அவர் அந்த பாடசாலையுடைய அதிபர் அரசர். அவர் அங்க இந்த புலல் கண்ணால காண்றாங்க, காதால கேட்கிறாங்க. அவங்களுக்கு மனசுல உணர்வு. எல்லாரும் அந்த சேவை கொடுக்கக்கூடிய மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு அச்சம், அத கண்ணால கண்டு கேட்டு கேட்டு இந்த புலல மனசுல ஒரு பொடியன் சொல்ற, அடே சார். உடனே எல்லாம் புலல் போனாங்களே, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். அந்த இடத்துல ரொம்ப அல்லாஹ் இல்ல, सर्व बलहिमिया सर्वज्ञतावे सत्व अल्लाह अतिश्रेष्ठ बलवत अल्लाह किसी समान नथी अल्लाह नवदिय युत्ता अल्लाह வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அல்ல, வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ். வார்த்தையில கூட இருமை பன்மை இல்லாத அல்லாஹ். கடவுள் கடவுள்கள், தேவியா தேவியோ, காட் காட்ஸ், அல்லாஹ் 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 அல்லாஹ், ரப்பி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ். எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு அதிகம் சொல்லி 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 கடைசி மூச்சு போற நேரம் அல்லாண்டு போகக்கூடிய பாக்கியத்தை பேராசையா நாங்க ஆசையோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் பத்தி பேசி பேசி கேட்டு கேட்டு எங்கட உள்ளத்துல நாங்க திணிச்சு கொண்டா உண்டாக்கி கொண்டால் நபி அவங்க சுப செய்தி சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வோட மகத்துவம் குடிக்கொள்ளுமோ அல்லாஹ் அவரை மன்னிச்சு, அல்லாஹ்வோட மன்னிப்பு நிச்சயம், அவர் சொர்க்கவாசி, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தூரமாக்கிடுவார். இல்லாமல் அல்லாஹு தாலா அவனை விளங்கி வழிபடக்கூடிய அவனுடைய உயர்வு, அவனுடைய அச்சத்தை, அவனின் மீது அன்பு, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய கொதிரத்தை, அவனுடைய ஏக்கத்தை, அவனுடைய முஹப்பத்தை இந்த உள்ள நிறைய வந்தா ஹுப்புன் நபி அலல் இன்சானி முஃபத்தரலோ, இன்சான்கள் அனைவர்கள் மீது அன்பு நபியை அன்பு வைப்பது ஃபர்லு. இந்த நபி எங்களுக்கு வந்தது முழு உம்மத்துக்கும் போதித்தது. அல்லாஹ் ரப்பி அல்லாஹ், படைச்சவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், அனைத்தையும் செய்த அல்லாஹ் இந்த உள்ளத்துல யாரு குடிக்கொள்வாங்களோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில அழகான வாழ்க்கை மாறும். வறுமை செழுமை இல்லாதது இருக்கிறது, நோய் நொடி சந்தோஷம் துக்கம் துயரம் எல்லா நிலைமையிலையும் அவர் ஒரு போதும் மனம் தளர மாட்டாரு, மனம் உடைஞ்சிடாது, யோசிக்க மாட்டாரு. கவதாவதா தொடவான் கிசி කෙනෙකුට කිසි දෙයක් කියන්නේ නැහැ. ඒකයි මේකයි ඒකයි මේ එයා අමනාප වෙන්නේ නැහැ. එයා එම මොහොතේ මෙයාගේ තීරණය අල්ලාහගේ මේ තීරණය. இது அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் இதை இப்படி வச்சு என்றாலும் சங்கியானவர்களே, அல்லாஹ்வை உள்ளத்துல கொண்டு அல்லாஹ்வை சொந்தப்படுத்தக்கூடிய நாங்க அதனுடைய பின்னணி அடையாளம் என்ன தெரியுமா, சின்னம் என்ன தெரியுமா? அவர் அல்லாஹ்வோட அடியான்னு சொல்லக்கூடியதுக்கு பூர்த்தி எங்க? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, அன்பு நபியை அன்பு வைப்பது, அவர்களுடைய சொல் செயல். ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது, எடுங்க எடுங்க, எதை சொன்னாரோ எடுத்துக்கோங்க, அல்லாஹ்வோட கட்டளை. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை தடுத்தாரோ அதை தவிர்த்துடுங்க, விட்டுடுங்க, இது அல்லாஹ்வோட கட்டளை. நபியுடைய வாழ்க்கையில நாங்க கேள்வி கேட்கிறோம், நாங்க தொப்பி போடணுமா? பொதுவா இது எப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நாங்க தான் கேளு, முஸ்லீம்கள் களிமா சொன்னவங்க, பாங்கு இக்காமத்தோட எத்தனை தடவை மஸ்ஜிதுக்கு உம்ராக்கு கூட போய் வந்தவர், குர்பான் கொடுத்தவர், அதிகமா பேசுறவர், அவர் ஒரு அறிவாளி.
தெளிவொண்டிருக்குது, நல்லது கெட்டதை புரிகிறாரு, உபன்யாசம் கூட செய்யறாரு, நல்ல சக்திமான் වැදගත් උසස් මනුස්සයා මේ අහන ප්‍රශ්න මොකද්ද? අපි தொப்பி தாண்ட ඕනේද? நாங்க போடணுமா? எங்க இருக்கி? அப்படி என்ன சரி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு எங்கட சமுதாயம் கேக்குது. ஆனா என்னைக்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன தெரியுமா? ஏய் ஒவ்வொரு தொப்பி தானே, நீங்க ஏன் தொப்பி போடுறீங்கன்னு கேட்டார். இது கேட்டது முஸ்லிம் அல்லாத ஒரு கோடீஸ்வரர். මං හිතනවා මෞලවිතුමා කියලා. නමුත් මේක මම ගොඩාක් අය අහනකොට මේක මේ අපේ නබිතුමා දාන්න කියලා තියෙනවා. අපි මුස්ලිම් අය එහෙමයි උත්තර දුන්නේ. මට පැහැදිලි නෑ. ஏய் ඔයගොල්ලෝ මේ தொப்பி தானேன்னு கேட்டார். நான் என்ன சொன்ன நீங்க கொஞ்சம் யோசிங்க. இது கிதாப்ல எங்கேயும் இல்ல. நான் சர்வோதய சமிதியில எல்லாரோட புலங்குறதால அவங்க இப்படி விவித ஆகாரங்கள் பிரச்சனை கரணும், கேள்வி கேட்பாங்க. வித்தியாசமான மாடல்ல தானே அவங்க எங்களை அணுகுவாங்க. ஆனா அவங்க சரியா விளங்கி கொண்டா இப்படித்தான் டொப்பே டொப். நான் சொல்ல எல்லக்கீரி அதுதான் விஷயம். இந்த விஷயத்துக்கு வர முந்தைய ஒரு சம்பவம் நினைவு வருது. ஒரு கிரவுண்ட்ல ஒரு ஸ்கூல்ல பிள்ளைல ஸ்போர்ட் மீட். இங்க இல்ல, நான் முஸ்லிம் நிறைய, அதாவது முஸ்லிம் அல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த கிரவுண்ட்ல ஒரு சின்ன ஒரு கொடியன் தண்ணி போத்தல கோப்பை எடுத்து டக்குன்னு நடுவுல உட்கார்ந்து குடிக்கிறார் தண்ணி. அப்ப ரெண்டு உம்மமார், முஸ்லிம் அல்லாத சிங்கள தாய்மார்கள் ஒத்தி கேட்டா, ஒரு பெண் கேட்கிறா, அரபலன் கவுது අර ඈත ළමයෙක් ඉඳගෙන වතුර බොනව නේද? ඒ ළමයා කවුද කියලා දන්නවද ඔයාට? දන්නේ නෑනේ. ඒ ළමයා මුස්ලිම් ළමයා. මොනවාද? ඒ ළමයා ඔයාට කොහොමද දන්නේ? ඔයාට දන්නේ නැද්ද? මුස්ලිම් ළමයි ඉඳගෙන ඇවිදගෙන කන්නේ බොන්නේ නෑ. අර ඉඳගෙන වතුර බොනව නේද? උட்கார்ந்து தண்ணி குடிக்கிறாரு தானே, அவர் முஸ்லிம் புள்ளேன்னு இந்த முஸ்லிம் அல்லாத சிங்கள பொம்புல அடுத்த சிங்கள பொம்புலைக்கு சொல்லி காட்டுறா. இதுதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை அஸ்லே ஹே, அஜ்மல் ஹே, அக்மல் ஹே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்பா நஹி சக்தா, ஒரு நாளும் மறைக்க இயலாது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை. இதோ இந்த வாழ்க்கைய மற்றவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது கேட்டார். எப்படி? ஏய் ஒவ்வொரு தொப்பிதான், ஏன் நீங்க போடும். இப்ப அவருக்கு நான் கேட்டேன், என்ன தெரியுமா? நீங்க தொப்பி போடுறவங்களை கொஞ்சம் பாருங்க, யார் யார் உலகத்துல தொப்பி போடுறாங்க. அந்த காலத்துல அரசன் எப்பவும் சிம்மாசனத்துக்கு வந்து தலையை மறைச்சு கிரீடத்தோட தான் ஈப்பாரு. அப்ப அவளுக்கு அவரோட கிரீடம் தன்னை ಗೆತ್ತಟೆಯಾಟ ಮಾರ ಶಕ್ತಿ ಗೆಲಪೆನೋ ಯಾಗಿ ಸಸ್ಬಾ ಯಾಗಿ ಗೌರವ ತಮ ಯಾಗಿ ಒಲುವೆ ತೀನ ಪೊಲೀಸಿ අමුදාවේ යුද්ධ සටන් පොළවේදී ඒ විතරක් නෙමෙයි ஆபரேஷன் தியேட்டர்ல தலையை மறைச்சு கொண்டு தான் இருப்பான். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் தலையை மறைச்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு பொறுப்புதாரி, பெரிய ஒரு பொறுப்பு காத்து கொண்டு இருக்குது. அவங்களோட ஒர்க், அவங்களோட அந்த அந்த வேலை திட்டங்கள் இருக்குது. அல்லாஹ் நீட செய்யணும். அப்படிப்பட்டவங்க நல்ல எல்லாரும் போல தலையை மறைச்சிக்கிறாங்க. முஸ்லீம்கள் தொப்பி தலையை மறைக்கிறதுக்குது வகக்கீமத்தான் நிறைய கடமை இருக்குது முஸ்லீம்களுக்கு. அவங்க அழகான முறையில சின்னத்திலிருந்து தனக்கு கூடாத முறையில் உடுக்க கூடாது. அவங்க எல்லாம் தொடரெல்லாம் விலங்கினத்துக்கு உடுக்க மாட்டாங்க. அவங்க 9 வயசுல நானும் தம்பி கூட ஒரே இடத்துல தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுத்தம் அசுத்தம் சொல்லிக் கொடுக்கப்படும். உம்மா வாப்பா அவங்க இப்படித்தான் மரியாதை செய்யணும், அவங்க இப்படி சம்பாதிக்கணும், இப்படி செலவழிக்கணும். அவங்களுக்கு இது கூடும், இது கூடாது. அவங்களோட பார்வை, அவங்களோட தூக்கம் இப்படி சொல்ல போகல. ஏகனே மூளைத்துமா කියන ඇත්තනේ මේ ඔළුව වාහනකේ මෙච්චර උසස් වගකීම් නැත්තන්ද? ඔයා දැන් වැඩියෙන් දුන්නා කියලා මට ඒක හලාල්, මට ඒක අනුමත කරලා නෑ අල්ලා. මම රුපියල් 100ක් දෙනවාට நீங்க 1000 ரூபாய்க்கு பேலன்ஸ் தந்துட்டீங்க. அடுத்தது 60 ரூபாய் கணக்கு 40 ரூபாய் தரணும், நீங்க 940 ரூபாய் தந்திருக்கிறீங்க. அவர் 1000 ரூபாய் நினைச்சு எனக்கு 900 நமசிයක් වැඩියෙන් දුන්නා. මට මේක හලාල්, මේක අල්ලාහ් මගේ ආගමට අනුමත කරලා නැහැ. ඒක මට අයිති දෙයක් නෙමෙයි. අන්න මෙතන තියෙනවා හරාම් හලාල්. මම මේක ඔයගලන්ට දෙන්න ඕනේ. මේකයි අපේ නබිතුමා කියලා දුන්නේ. එතනේ මොකද? உச்சிர உசஸ் மார்க்கයක්ද? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உண்மையிலே இது தான் இஸ்லாம், இஸ்லாத்துடைய சின்னம். இந்த ஊர் இருக்குது, நாங்க கண்டு
வந்த இந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் தலைமைத்துவம் விஷயத்துல எல்லாம் சரியான ஒரு ஆச்சரியமான விஷயத்த நாங்க பார்ப்போம், சந்தோஷமா இருக்கு. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது ஒரு விஷயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? இவர் அந்த ஊர்ல இருந்து ஜமாத்தை பிரிந்து யார் யாரெல்லாம் யாருட கையில பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அந்த தலைமைத்துவத்தை கேவலமாக அவர் என்ன செய்யறாரு, கருதுறாரு, நினைக்கிறார். என்ன இது அப்படின்னு யோசிக்கிறார். இந்த கருதுறதின் காரணமாக தமக்கு அல்லாஹ்விடம் எப்படி தெரியுமா, எந்த விதமான அந்தஸ்தும் இல்லாம தான் அல்லாஹ் அவர் சந்திப்பார். ஆனா நாங்க எல்லாரும் பார்க்கிறோம், தலைமைத்துவத்திலால ஒரு இல்ல கிட்டத்தட்ட ஒரு 8-9 மஹல்லாக்கள் ஒன்று சேர்ந்து, இன்னும் ஒரு சின்ன ஒரு கிராமத்துல 2 மஹல்லா ஒன்று சேர்ந்து, இன்னும் ஒரு கிராமத்துல 3 மஹல்லா ஒன்று சேர்ந்து ஒரு அழகான ஒரு கூட்டு உறவு, கூட்டு ஒரு அழகான திட்டத்தை நாங்க காணும். சங்கியானவர்களே, இப்படி காட்சி அளிக்கக்கூடிய உங்கள் மத்தியில சந்தோஷமான செய்தி தான். ஆனா அந்த உலகத்துல பெரிய பாவம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன், இந்த குர்பான் இந்த துல்ஹிஜ்ஜா நாளையில எங்களை பல பேர் தண்ட முடி இறக்காம, மீச கத்தரிக்காம, நகங்கள் வெட்டாம, ஏன் அவங்க அதை அறிஞ்சாங்க, சொல்லப்பட்டுச்சு, அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, இது ரசூலுல்லாஹ் இப்படி இருங்க, அவங்களோட உதயாக்கு பின்னால வெட்டுங்கன்னு சொல்லி அதனுடைய மகத்துவங்கிற மனசுல இருக்குது. அந்த நகர் அந்த உதயா குர்பானுக்காக வேண்டி அந்த அமல்ல நாங்க ஈடுபட்டு திட்டங்கள் போடுறோம், தனியை கொடுக்க தயாராக இருக்கிறோம். இன்னும் பல பேர் கூட்டாக சேர்ந்து நாங்க இந்த வருடம் போன வருடத்தை விட இன்னும் ஒரு மடங்கு மேலாக நாங்க இதை செய்யணும், எல்லாரையும் சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிற நாங்க சங்கியானவர்களே, இந்த உலகத்துல பெரிய பாவம் என்ன தெரியுமா? தொழுகையே வெல்றது. தொழுகையே வெல்றது. உங்களோட ஊர்ல மஸ்ஜிதுக்கு என்ன பஞ்சம்? எல்லா வசதி, தண்ணி வசதி, வாய்ப்போட, கரண்ட் வசதி, ஃபேனோட, காப்பட் போட்டு, ஏன் சின்ன புள்ளையில ஆட்டம் விட்டுட்டு தொழுரை, கிடைச்சா தொழுரை, இருந்து நின்று தொழுரை, சொன்னங்கி தொழுரை. வெக்கம் இல்லையா? எங்களுக்கு வெக்கம் வருது இல்லையா? சின்ன பிள்ளைகிட்ட தான் சொல்லுவாங்க, என்ன மகன் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, வெக்கம் இல்லையா உங்களுக்கு? ஒரு புள்ள சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், என்ன புள்ள நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, வெக்கம் இல்லையா? சின்ன பிள்ளைகிட்ட தான் கேட்போம். ஒரு புள்ள உடுத்திக்கிற உடுப்பு சரியில்லை, என்ன மகன் நீங்க இப்படி உடுத்திக்கிறீங்க, வெக்கம் இல்லையா? சின்ன பிள்ளைகிட்ட தான் கேள்வி இப்படி கேட்கிறது. புரியானவர்களே, இது வெக்கம் இல்ல, ஒரு விதமான ஆத்திரம், ரோஷம். நாங்களே எங்களை பழிச்சு கொள்ளும். என்ன நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம்? காசுல பொறுமதி விளங்குது, இடம் எல்லாமே பொறுமதி விளங்கின நாங்க இந்த தொழுகையுடைய விஷயத்துல பல வருஷத்துக்கு முந்தி இன்னும் மனசுல பதிஞ்சது. அல்லாட பாதையில போற நேரம் இத்தனை வருஷம், நான் நினைக்கிற ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி அது அப்படியே அந்த கிதாப்ல எழுதப்பட்டு இருந்துச்சு. ஏ குற்றவாளிகளே, சுபோ தொழுகை விட்டவங்க, ஓ நஷ்டவாளிகளே, லொஹர் தொழுகை விட்டவங்க, பாவிகளே, அசர் தொழுகை விட்டவங்க, காஃபிர்களே, மக்ரிப் தொழுகை விட்டவர்கள், அல்லாஹ்வின் கடமையை வீணாக்கியவர்களே, இஷா தொழுகையை விட்டவர்கள். மலக்குமார்கள் பேர் சூட்டாங்க யாருக்கு? இந்த தொழுகை விட்டவங்களுக்கு. அவங்க இப்படித்தான் அவங்கள அழைக்கிறாங்க என்ற செய்தி 30-35 வருஷத்துக்கு முந்தி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சி 89 ஓலல் எடுத்த காலத்துல அந்த மாணவர் நிகழ்ச்சியில கேட்ட செய்திகள். அது வந்துடக்கூடாது கண்ணியமானவர்கள். இந்த ஊர்ல பல பக்கங்கள் இருக்குது. அதுல தனவந்தர்கள், உலமாக்கள், ஆசான்கள், வாழ்வ சிங்கங்கள், தருணையான் மாணவர்கள், நலன் விரும்பிகள், எத்தனை பேர் நாங்க இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நேரம் போதாது. அல்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனிய தனவந்தர்களுக்கு விசேஷமாக சொல்லணும். மகான் அல்லாஹ் அவங்க செய்யக்கூடிய கொடைத்தன்மை, அவங்க அல்லாத பாதையில செலவழிக்கக்கூடிய செலவுகளின் மூலமாக மதரசாக்கள் உருவாக்கப்படுது, பாடசாலைகளுக்கு உதவி செய்யப்படுது. இந்த பாடசாலை உருவாக்கி 5 வயதுள்ள புள்ளைய 5ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த புள்ளைய கையை பிடிச்சி எழுதி படிச்சு கொடுத்து
அவங்களை உருவாக்கின பொறவு தாய் தகப்பன் அனுமதியோட விருப்பத்தோட இந்த புள்ளைகள் மதரசாக்களுக்கு சேர்றாங்க. ஒரு நாளும் 5 வயசு புள்ளையில மதரசா சேர்க்காது, 10 வயசுக்கு மேலதான் புள்ளையில சேர்க்கும். எழுத வாசிக்க தெரியுமா, அவங்களுக்கு விளங்குதா, ஒரு இன்டர்வியூ வச்சுதான் புள்ளை எடுப்பாங்க. அப்ப உலமாக்கள் அந்த வஹியுடைய இல்மு சிறந்தது, அவங்க அந்தஸ்து தனி அந்தஸ்து. வருஷத்துல அம்பிகா அவங்க பெரிய உசஸ்தமாய் நமக்கு உசஸ்ஸயவ மேலோக்கே போக்கரே கௌத. இந்த ஆசான் அதிபர்களே, ஆசான்களே, நீங்க உங்களோட பலம் பெருசு, உங்களோட அன்பு கட்டளைகள் அவங்களோட சந்ததி இந்த செல்வங்களுக்கு கொடுங்க. இந்த உலகத்துடைய பெரிய சொத்து அவங்க. எங்களுக்கு அப்படி ஒரு கவலை வருது இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் நேரம் வருது. வெளிநாட்டுல ஒரு விஷயம் நடந்து கொண்டே தற்போது நடக்குது. அவங்க எப்படி தெரியுமா மோட்டிவேஷன் நடக்குது, அந்த புள்ளையோட அவங்க எப்படி தெரியுமா அணுகுறாங்க. ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல், செழிப்பான வசதி பணக்கார நாடு, அங்க ஒரு அழகான பாடசாலை, எல்லா காட்சிகளும் ரொம்ப அழகா இருக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கேயும் பெல் படுது, அழகான மியூசிக். புள்ளைகள் எல்லாரும் இன்டர்வல், எல்லா புள்ளைகள் சின்ன சிறார்கள் ஓடிக்கொண்டு வராங்க. அந்த புள்ளைகள் நல்ல கவனிங்க, அந்த புள்ளைகளுக்கு விளங்குது பெரிய ஒரு ஹோல். அந்த ஹோல்ல ALLAH அல்லாஹ்னு இருக்குது. இந்த புள்ளைகள் அந்த ஹோல் அப்படியே திறந்து வச்சுக்கிறாங்க. இந்த புள்ளைகள் எல்லாரும் சந்தோஷம் அந்த ஹோலுக்குள்ள போறாங்க. ஹோல் பார்த்தா அந்த ஹோலுக்குள்ள ஒன்றுமே இல்லை. அங்கும் இங்கும் ஓடி 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 பாக்குறாங்க. இந்த புள்ள ரொம்ப கை சேதத்தோட சந்தோஷம் குறைந்த நிலைமையில அப்படியே எல்லாரும் வெளியே வாராங்க. வெளியே வந்ததோட அப்படியே இன்னொரு ஹோல் இருக்குது, அங்க இருக்குது. எப்படி தெரியுமா, JESES ஜீசஸ் அடிச்சது. இந்த புழல் போக்கல அழகான ஒரு மியூசிக். இந்த புழல் அந்த ஹோலுக்குள்ள போறாங்க. அழகான காட்சிகள், இனிப்பு பண்டங்கள், விளையாட்டு சாமானங்கள், டாய்ஸ், அது பலூன்ஸ், பைசிக்கல், விளையாட்டு சாமானம். புள்ளைகள் பாடி கத்தி அங்கும் இங்கும் பாஞ்சி பாஞ்சி எடுத்து கையில வச்சு கொண்டு தொங்கி கொண்டு தலையில போட்டு கொண்டு குதூகலம் சந்தோஷம், கத்தி 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 எல்லாம் குழந்தைகளும் ரொம்ப 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 இன்பத்தோட அந்த டைம் பாஸ் பண்றாங்க. பெல் படுது, புள்ளைகள் வருது. என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஒரு டீச்சர் வார, my dear stars, my child, அப்படிதான் பேசு. ஏண்ட நட்சத்திரங்களே, ஏண்ட மாணிக்கங்களே, ஏண்ட செல்வங்களே, வாங்க. அழகா கூப்பிட்டு கொண்டு போறா கிளாஸ். அடுத்த நாள் பெல் படுது, பிள்ளைகள் எல்லாரும் அந்த அல்லாண்டு சொல்லக்கூடிய ஹோலை தாண்டி போறாங்க. 2வது நாள் அந்த ஹோலை தாண்டி அப்படியே போறாங்க. ஜீசஸ் சொல்லிட்டு ஹோலுக்கு தான் போறாங்க. சின்னத்திலே பதிவு வைக்கப்படுது, அல்லாண்டு சொன்னாங்க ஒன்றும் இல்ல, நீங்க விரும்புறது எல்லாம் அங்க இருக்குது செய்து அந்த பிள்ளைகளுக்கு திணிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆசான்களே, உலமாக்களே, பெரியவங்களே, வழிகாட்டுகளே, படித்தவங்களே, எங்களோட செல்வங்களை எப்படி நாங்க பாதுகாக்கிறது? சின்னத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும் தெரியும். எப்படி நாங்க உடுப்போம், நாங்க எப்படி பேசணும், எங்களோட உமா வாப்போட பொறுமதி என்ன, எங்களோட வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும். எங்களோட பாடசாலையில் அந்த பிள்ளைகள் எப்படி வளர்ந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை பார்க்கிறாங்க. உங்களோட கையில் இருக்குது. நீங்க யாரும் அவங்களோட சோழிகளை பார்க்கறது இல்ல. விசேஷமா உலமாக்கள், ஆசான்கள், அல்லாஹ் நாளைக்கே பேசிடுவார். அவங்களுக்கு தந்ததை கொடுத்தீங்களா, கேட்கலைன்னு சொல்லலாம், கட்டாயம் போய் சேர்ப்போம். எனவே அழகான சூழல் நிறைஞ்ச இந்த ஊர்ல எங்களோட எதிர்கால செல்வங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. உடல் உறுப்பு, சாப்பாடு, குடிப்பு, வசதி வாய்ப்பு, அதுல புறப்பாடு அல்லாத நாட்டம் எழுந்த பிரகாரம் வந்து சேரும். இந்த ஈமான்ல, அவருடைய கல்வில, யகீன்ல, அல்லாத அச்சத்துல, அல்லாத கலவு மோதிரத்துல, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்றதுல, ஒவ்வொரு வார்த்தையும் பிஸ்மில்லாஹ்னு சொல்லி அவங்க ஆரம்பம் செய்யறதுல, அழகான முறையில் உடுக்கிறதுல, அழகான நடை உடை, அவனோட பயணம், அவனோட பழக்க வழக்கம், அவனோட வாலிபம், அவனோட இளைஞ தன்மை, அவங்க ஊருக்காக செய்ய வேண்டிய சேவை அவங்களுக்கு போதிக்கப்படணும். நீங்க தான் எங்க எதிர்காலத்து, எங்க உலகமே நீங்க தான் சொல்லி அந்த பெற்றோர்கள் சார்பாக இதோ இந்த எல்லாரும் பேசி இவங்களுக்குரிய இடத்த கட்டாயம் சேர்த்து வைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல
ஒரு அழகான ஒரு முத்து போல அழகான ஒரு கிராமத்துல வசிக்கக்கூடிய வாய்ப்பை தந்து அல்லாஹ் ஒற்றுமை எல்லாரும் கண்டு பூரிப்பு போக்கக்கூடிய ஒரு அழகான ஒற்றுமை இருக்கக்கூடிய இதுல பலவிதமான மோசமான எந்த இதுவும் வந்து சேர்ந்துடக்கூடாது. அல்லாஹ் காப்பார். அல்லாவே எங்கள் எல்லாருக்கும் உரிய அந்த அறிவையும் அந்த பக்குவத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லா. எங்களுக்கு அருப்புகளை எழுத்துக்களை கைப்பிடிச்சு சொல்லி தந்த எத்தனையோ ஆசான்கள் ஆசிரியைகள் கபூர்ல வாழ்த்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லா. அவங்க படிச்சு கொடுத்த இன்றைக்கு உலமாக்கள் எல்லாரும் குர்ஆன் ஹதீஸ படிச்சு கொடுத்து உலமாக்கள் அதிகம் இருக்கிறாங்க யா அல்லா. 200க்கும் மேற்பட்ட உலமாக்கள் கொண்ட மண்ணு யா அல்லா. அதுக்கும் அதிகமான ஆசான்கள் உள்ள ஊர் ரஹ்மானே. நீ செல்வத்தை கொடுத்து வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறாங்க யா அல்லா. அல்லா நீ சோதிச்சிடாத எஜமானனே. உனக்கு வழிபட்டு உன மாளிகைய உன மஸ்ஜித இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த மேலான உணர்வு தாயா அல்லா. உலகத்துடைய உள்ளம் அது தாதா உன்னுடைய குர்ஆனுடைய உள்ள சூரா யாசீன். ஒவ்வொரு ஊருடைய உள்ளமும் உன்னுடைய மஸ்ஜித் என்பதாக எங்களுடைய ஆசான்கள் சொல்லித்தாராங்க யா அல்லா. இந்த மஸ்ஜிதோட பெரிய ஒரு முகப்பத்தை எங்களுக்கு உருளாக்கி தாயா அல்லா. எங்களுக்கு மத்தியில் என்ன பிரிவை தந்திடாது யா அல்லா. எங்களுடைய உலமாக்களை காப்பாத்தியா அல்லா. ஆசான்களை காப்பாத்தியா அல்லா. எங்களுடைய மூதாதையர்களை காப்பாத்தியா அல்லா. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி மஸ்ஜிதுடைய நலன்கள் ஹலால் ஹராம்கள் சட்டங்கள் எத்தனோ முஸ்லிம் இஸ்லாமிய தீர்வுகளுக்காக வேண்டி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லா. இவர்கள் எல்லாருடைய உடல் நலத்துல பலத்த சக்தியை கொடுயா அல்லா. அவர்களுக்கு என்ன குறைவு வச்சிடாதே அல்லா. ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் சந்தோஷப்படக்கூடிய சந்ததிகள் எங்களுக்கு தாயா அல்லா. எங்களோட உம்மா வாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க யாரு. இந்த உலகத்தில் இருந்து நாங்க யாரும் உன்னுடைய கோபத்தோட வாழ்ந்து போக கூடாது யா அல்லா. இந்த முழு நாட்டுக்கும் மதுவாக்குலம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எப்போதும் கண்ணியப்படுத்தியா அல்லா. எந்த விதமான தப்பு தவறு நடந்த நாம் இந்த ஒரு காப்பாத்தியா அல்லா. நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுக்கு நல்ல பண்பு இன்னும் வருதில்லை அல்லா. உன்னுடைய அச்சமத்துல உள்ளத்துல வருதில்லை அல்லா. அந்தந்த நேரத்தை அமல் செஞ்சு நாங்க எங்களை போக்குல போயிட்டு கொண்டிருக்கிறோம் அல்லா. இரவேல வீட்டுல தான் இருக்கிறோம். மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, சுபவுடைய தொழுகை அல்லா. நீ கோவிச்சா ஒரு நடுக்க போதும் அல்லா. ஒரு காத்து போதும் அல்லா. ஒரு இரவு மழையே போதும் ரஹ்மானே. எங்களை எல்லாரும் நீ அடிச்சிடுவாய். எங்களை அடிச்சிடாதே அல்லா. எங்களை அடிச்சிடாதே. இந்த உலகத்துல நீ பொருளிய நிலைமையில இந்த உலகத்துல வாழோடும். நல்ல சந்ததிகளை உருவாக்கணும். எங்களை விட்டு மறைந்த ஒவ்வொரு கபர்ல வாழக்கூடியவர்களுக்கு நாங்க சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக இருக்கக்கூடிய வழிகளை நாங்க உன்னிடம் அன்றாடும் அல்லா. அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தாயா அல்லா. எங்களை பொருந்திக்கொள்ள அல்லா. எங்கள் எல்லாரையும் நீ பொருந்திய நிலையில இந்த உலகத்தை பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد ايها المسلمون احباب الكرام احبكم في الله فأوصيكم عباد الله ويا أولا بتقوى الله. اتقوا الله العليم عز وجل واتقوه. فاعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وخاتم النبيين وعلى آل طيبين وأصحاب القيمين. أما بعد فيا أيها الناس أحبكم
أحباب الكرام أوصيكم وإياي بتقوى الله ويا عباد الله فالتبسوا بلباس التقوى والله تبارك وتعالى يقول ولباس التقوى ذلك خير قال الله سبحانه وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم ارض عن الخلفاء الراشدين مهديين ساداتنا ابي بكر وعمر وعثمان وعلي وفاطمه رضي الله عنهم وفاطمه الزهراء الحسن والحسين والحمزه والعباس وعلى امهات المؤمنين وعلى صحابه رضي الله عنهم اجمعين اولئك حزب الله الا ان حزب الله هم المفلحون اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم اللهم ارزق لنا شفاعة نبينا محمد صلى الله عليه وسلم برحمتك يا ارحم الراحمين عباد الله رحمكم الله ان الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله